காசுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். முன்ன பின்ன சாப்பிட்டே இல்லைண்டே தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆராய்ச்சின்றது கிராம தலைவர். இவ்வளவு குரங்கள் இருக்கு இந்த இதெல்லாம் சிங்கிள் அண்டியாக்கள். அதே இங்க வந்து சாப்பிட வந்துருங்க. பிடிச்சு வறுத்து அரிசி ஒரு ஜூஸ் கூட எனக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய ஒரு ஹோட்டலுக்கு முன்னு நிற்கிறோம். என்ன ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். குறிப்பாக நாங்கள் கொழும்புல இருந்து வவுனியாவோ யாழ்ப்பாணமோ இல்லை இந்த வடமாகாணத்துக்கு கோயிலில் வந்து இந்த ஹோட்டலை வந்து நான் பார்த்துட்டு போகிறது வந்து வழக்கம். இரண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் எல்லாம் புகழாமோ அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நல்ல நல்ல கார்கள் இதில் இப்போ நீங்கள் பார்க்கலே தெரியும், உங்களுக்கு காட்டுறேன். நல்ல நல்ல கார்களில் வந்திருக்கணும். அதனால் ஒரு நாளாவது இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் கொண்டு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்காக இன்றைக்கு வரையில் ஒரு அலுவலக வரைக்கில் வந்து இதையும் வந்து செய்துட்டு போகிறோம் அப்படின்ட்டு மெனுவை தேடி ஒரு சில ஒரு டிக்டாக் வீடியோவில் ஒரு 10-15 வீடியோ பார்த்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் விலைகளை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, பட்ஜெட்டில் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. அதனால் வந்து போய் பார்ப்போம். உண்மையிலுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆம்பியன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுகள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். சரி கயாலினி, இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? முதல்ல மலமலண்டு உள்ளே போகாமல் வெளியே ஆம்பியன்ஸை பார்க்கணும். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி தோணுது, காசுக்கு ஆப்பு மாதிரி இந்தியன் ஃபுட் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கணும். இதில் நீங்கள் போகைகளே தெரியும், ரோட்லேயே வந்து கஃபே ஹவுஸ் கஃபே அதெல்லாமே வந்து அங்கே இருக்குமா நினைக்கிறேன். மரத்துக்கு மேலே வந்து லைட் போட்டு இந்த லைட்டுகள் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, போடுறது நல்லா இருக்குது ஸ்ரீலங்கானது. அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த இதில் என்னென்ன சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் சூப்பரான ஒரு இதில் வந்து இருக்கணும். வணக்கம் வணக்கம். வாட் கேட் அப் திஸ் ஒன்? ஆராய்ச்சி மீனிங் வில்லேஜ் லீடர். ஓகே ஓகே சரி. அப்படியே உள்ள வரைக்குள்ள இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஆட்களையும் வந்து பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில். ஹலோ சரி என்ன எங்கே போகிறது தெரியலையா? அப்படி அர்மியட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. வந்த உடனே வந்து இருந்தாச்சு. அப்படியே மேலேயும் பாருங்கள், மரத்தால் செய்திருக்கணும் போல இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இல்லைங்களா? இந்த மாதிரி இதில் ஐஸ்கிரீம் அது அங்கே புஃபே எல்லாம் இருக்குன்னு அதிலெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். புஃபேயும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் பட்ஜெட்டில். நாங்கள் இங்கே சாப்பிட வந்து 2 வித்தியாசமான சாப்பாடு காட்டுறோம். இதில் வந்து ஐஸ்கிரீம் தான் கொடுத்து கொண்டிருக்கோம் தானே. ஏதோ ஃப்ளைட்டில் வேலை செய்கிறாங்க மாதிரி இல்லை, ஆம்பியன்ஸ் ஸ்ட்ரெச்சுகள் எல்லாமே வந்து கொடுத்து வச்சுருக்கணும். என்ன கையால் ஒருத்தரையும் காண இல்லை. சரி, ஒருவேளை எங்களுக்கு பிச்சைக்காரன் நினைச்சிட்டாங்களே. சரி அப்படி இல்லை, இல்லை இனி தாங்க நினைக்கிறேன். உடனே வந்து ஒரு துன்பமான ஒரு என்ன நியூஸ் நாங்கள் எதிர்பார்த்து வந்து அந்த ஒரு சூழாக இருக்குல்ல, நிறைய புகை வர்ற மாதிரி எல்லாமே அந்த ஒரு சட்டியில் எல்லாம் வந்து தெரியணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு வந்து புஃபே மட்டும்தான் இருக்கான். இல்லை அவையில் வித்தியாசமான சாப்பாடெல்லாம் சாப்பிடணுமே. இது எல்லாம் புஃபே தானே. இதில் பாருங்கள், ஐயோ இவ்வளோ வச்சிருக்கணும் உண்டு. எந்த கடவுளே, எல்லாமே சிங்களம் தான், தமிழ் தெரியாது போல. தமிழ் தெரியுமா? தெரியுமா? ஓகே. இது எல்லாமே புஃபேயா இதில்? அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். புஃபேக்கு இந்த 5 பேரும் அன்லிமிட்டட் 5 சோறு. இது ஃபிஷ் சிக்கன் 1 பீஸ், மற்ற கறிஸ் எல்லாமே அன்லிமிட்டட். இன்றைக்கு அந்த மற்ற சாப்பாடுகள் எல்லாம் இல்லை, மற்ற சாப்பாடுகள் அந்த புகையெல்லாம் தரும், சுழல் எல்லாம் தருவாங்களே, அது மார்னிங்லையா? மார்னிங் என்ன டைமுக்குள்ளே வரணும்? மார்னிங் 6:30 to 11:30. 11:30 அதுக்கு பிரயாதம் இருக்காது. மற்ற அந்த சட்டியில எல்லாம் ஒரு நண்டெல்லாம் வச்சு எல்லாம் போட்டிருந்தாங்க, அது வந்து ஈவினிங் 5க்கு பிறகு. இப்போ மத்தியானம் புஃபே மட்டும்தான். சரி ஓகே, விளக்கம் மட்டும் கிடச்சிருக்கு. எல்லாம் போடுற மாதிரி கிடக்கு. நூடுல்ஸ் தானே, நூடுல்ஸ் பாஸ்தா. ஆராய்ச்சின்றது என்னது? அது இந்த கிராம தலைவர் அப்படியா? இந்த இருந்தால் பாருங்கள் மேலே போட்டிருக்கணும், வேறு தான் அந்த ஆராய்ச்சி. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இது என்ன என்ன இது எழுதியிருக்காங்க? சாப்பாடு அந்த காலத்தில் கட்டி கட்டி வச்சு தான் வந்து பிஸ்னஸ் செய்கிறது. ஓகே ஓகே. இதில் என்ன எடுக்கலாம்? எதென்றாலும் விடு. மீன் பொரியல் எடுக்கலாம், இந்த சொசேஜஸ் எடுக்கலாம். இந்த இதில் எல்லாம் பாருங்கள் ஒன்றா காட்டுறோம். சிக்கன் சொசேஜஸ், இது ரால் சோதியா, கட்டில் ஃபிஷ், அது வந்து பாயில்ட் எக். ஓகே, இங்கால வந்து எல்லாமே வந்து மரக்கறியாக தான் இருக்குது. இது ஈரப்பலாவா? உருளைக்கிழங்கு, ஜாக் ஃப்ரூட். ஓகே, இதில் வர இது கீரை. ஓகே, சம்பல், வெண்டிக்காய், சொதி. கையாளி போடு, என்ன போடுறேன்னு தெரியல. கையாளி வந்து அப்படியே தொடர்ந்து போடுறான்.
இந்தியாவில் வந்து அப்பளம் கட்லட் அதுகள் எல்லாமே வந்திருக்கு. வந்த டைம் வந்து மத்தியானமாக போயிட்டு இதில் வந்து பன்னுகள் பானெலாம் இருக்குது. நாளைக்கு அது விடியப்புற சாப்பாட்டுக்குள்ள இங்கே கூட ஆக மாட்டேன். காலனி என்ன போட்டாச்சா? என்னென்ன போட்டிருக்கீங்க? இது என்ன நார்மலாக சாப்பிட்ற மாதிரியே போட்டிருக்கீங்க? வித்தியாசம் போட்டுவிடுவார். சரி, நானும் வந்து போட்டுட்டு வர போகிறேங்க. சரி கயாலினி, இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இதில் டூனா ஃபிஷ், அதே மாதிரி சோசேஜஸ், மற்றது வளமையான சோறு கறி கட்லெட். கயாலினி வந்து அதே தான் மறைகள் எல்லாமே வந்து மீன் பொரியலை வந்து எடுத்துருக்கேன். கையோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்றத பில்லை வந்து தந்திருக்கணும். ஃப்ரைட் லேக் ஃபிஷ், மற்றது சோசேஜஸ், சிக்கன் ரைஸ் அண்ட் கறி, மற்ற ஃபிஷ் ரைஸ் அண்ட் கறி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போட்டிருக்கிறோம். சாப்பிட்டு பார்த்து கயாலினி சொல்லுங்கள் எங்களுக்கு ரிவ்யூ. கயாலினி சொல்லுங்கள் எப்படி இருக்குது? நல்லா இருக்கும். போய் சொல்லக்கூடா, உண்மையாக நல்லா இருக்கும். என்னது சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கனா? சோறு இந்த கறிகள் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே வந்து நல்லா இருக்கும். ஆக முக்கியம் இருக்காது. நான் எங்கேயுமே நல்லா இருக்கும். நானும் வந்து அப்படியே சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது வந்து டூனா ஃபிஷ் அப்படின்னு சொன்னவேல். நாங்கள் வளமையாக வந்து சிங்கிள் இடங்களில் போய்க்கு இந்த ஃபிஷ் தான் வந்து வச்சிருப்போம். நூடுல்ஸும் ஒன்றும் இல்லை, வெறுமையாக தான் செய்திருக்கணும். நல்லா இருக்கணும். சோஜஸ் வளமாக தானே எல்லாமே. ஒரு அடியாக சாப்பிட்டு வரோம். சரி, சாப்பிட்டு முடிஞ்சால் எப்படி இருக்குன்றதை வெளியே போய் சொல்கிறோம். இப்போ வந்து வட்டலப்பம் வந்திருக்கிறோம். என்ன வட்டலப்பம் ஒன்று சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு எப்படி செய்கிறன்றதான் எனக்கு தெரியல, மறந்துட்டு. முட்டையும் சர்க்கரையும் போட்டு செய்கிறது ஒன்று இருக்குது. என்ன கையா சாப்பிட்டுட்டு பேச இருக்கிறீங்க? முன்ன பின்ன சாப்பிட்டு இல்லைண்டே தான் ஃபஸ்ட்டாக. பரவாயில்ல, ஓகே. டேஸ்ட் சொல்ல தெரியாத அளவுக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதான் வந்து இந்த வட்டலப்பம். முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தை வந்து கையாளி பார்த்துருக்கேன். அங்கே ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. அதுவும் வந்து வண்டி தர சொல்லி கேட்டுட்ருக்கு. அது பார்ப்போம். கையாளி வேண்டப்புறம் இதில் ஐஸ்கிரீம் வந்து பார்க்க போய்க்குள்ள ஒரு 4-5 ஃப்ளேவர் இருக்குன்னு. இதில் என்னென்ன ஃப்ளேவர்னு தெரியல. மேங்கோ மற்றது பார்ப்போம். இதில் ரெண்டாக உண்டா? ஒன்று வேண்டி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கையாளி. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கேக்குகள் அதில் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். இது வந்து சாப்பிடலாம். அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஐஸ்கிரீமை வந்து கப்பில் தருவேன்னு பார்த்தா நான் ஒரு கோன் ஒன்று வச்சு அதில் தான் வந்து தருவேன். ப்ளூபெரி நல்லா இருக்கா? உண்மையா போய் சொல்லக்கூடாது. என்ன பிராண்டுன்னு தெரியல. என்ன குழம்புல ஏதாவது குடித்த மாதிரி இல்லை? அது நல்ல டேஸ்ட். இது அதுன்ற லெவலில் உங்களோட கதையில் தடுமாட்டம் தெரியுது. அதனால் இது ஒன்றும் நம்பலாது. இப்போ அடுத்த ட்விஸ்ட் என்னடா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பில் வரப்போகுது. இவ்வளோ வருது தெரியும். இதில் 2 தண்ணி போத்தலும் வச்சு கிடந்தது. கதாலினி ஒன்றை குடிச்சிருக்கா, எனக்கு தெரியும், நான் குடிக்கல. அப்போ நான் சொன்னேன் ஃப்ரீ அண்டு, அப்போ கொண்டு போகலாம் கொண்டு. ஆள் சொல்லுது என்ன நாங்கள் கொண்டு போய் கூப்பிட்டு ஓடி. அதை விட அசிங்கம் வேறு இருக்குது. அதனால் பில் வந்து பே பண்ணிட்டோம். எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா 3770 ரூபா இலங்கை காசு. சோசேஜஸுக்கு 280 ரூபா, மற்ற சிக்கன் அண்ட் கறிக்கு 1480 ரூபா, ஃபிஷ் கறிக்கு 1480 ரூபா, மற்றது லேக் ஃபிஷ்ஷுக்கு 280 ரூபா, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்கு 280 ரூபா. மற்றது சர்வீஸ் சார்ஜ்ன்ற ஒன்று இல்லவே இல்லை. சர்வீஸ் சார்ஜ் போடலை. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல சர்வீஸ் சார்ஜ் போட்டுருப்பில் வந்து யோசிச்சு நான். ரைஸ் அண்ட் கறி ஒரு ஆளுக்கு புஃபே வந்து 1000. இங்கே சிக்கனோட ரைஸ் அண்ட் கறியோ புஃபே 1480 ரூபா தான். அடிஷனலாக அந்த நண்டு இறால் முட்டை நான் ஜோஸ்டர் 8 அப்படி அந்த ரேஞ்சுகளில் மற்ற சாப்பாடுகள் இருக்கும். நீங்கள் நீட் பார்க்குறாங்க பொருள்லேருந்து வாரீங்க அப்படி இல்லை, யாழ்ப்பாணம் போய்க்கல இதில் வந்து சாப்பிட்டு போகலாம். கொழும்புலேருந்து வாரீங்கன்னா ஓகே, இது ஓகே தான். சாப்பாடும் ஓகே, நல்லா இருக்கும். ஓகே தான். இந்த ஒரு ஆம்பியன்ஸில் இருந்து வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். வேணாங்க பரவாயில்ல. இப்போ அவையில்ட்டே வந்து கேட்டுட்டோம் தண்ணி போத்தில் வந்து கொண்டு போகலாமா அப்படின்ட்டு. இந்த அவருக்கு நான் எடுத்துகிட்டேன், கையால் லீவ் எடுத்துகிட்டு அது வெளியில் வந்தாச்சு. சரி, ஜூஸ் எல்லாம் வெளியில் கார்லேயே கொண்டு குடிக்கணுமா என்னட்டு தெரியல. இங்கே பாருங்க, கொண்டு போயிடலாம். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கணும் போல் ஜூஸ் குடிக்கிறார்கள். என்னன்றே தெரியல. மேனேஜருக்கா இருக்கு அது. சரி சரி, அங்கே அடுத்ததாக இதுலேருந்து அடுத்து போயிட்டு வரேன் இந்த காரில். என்னண்டு போயிட்டு வரேன். ஹாய் போவான், தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆராய்ச்சின்றது கிராம தலைவர், கிராம சேவகர். இதில் பெச்செல்லாம் போட்டிருக்கு. இந்த பெச்செல்லாம் இருந்தார் ஹோட்டல். ஓகே, நைஸ் கெட்டப். ஆராய்ச்சி ஸ்ரீலங்கா. நாங்கள் வவுனியா.
சாப்பாடு நல்ல நல்ல நம்பர் 1 ஓகே குட் தேங்க்யூ பாய். இப்போ அங்கே சாப்பிட்ட கையோட கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு ஜெயதேவனராமே வந்திருக்கிறோம். சாப்பாடு எப்படி இருந்துன்றது இப்போ நீங்கள் விலாவரியாக சொல்லுங்கள். உண்மையாக சோறும் நான் எடுத்தது சோறு, சிக்கன் கறி, மீன் பொரியல். சோறும் சிக்கன் கறி எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் அந்த நூடுல்ஸ் பாஸ்தாண்டு வச்சுனவே அது நல்லாவே இல்லை. ஒருவேளை அது நாங்கள் சாப்பிடாதால எங்களுக்கு அதை பிடிக்கலையோ, எனக்கு அதை பிடிக்கல. மற்றபடி சோறு கறி எல்லாமே நல்லா. அதே மாதிரி எனக்கும் வந்து சொசேஜஸ் அதெல்லாம் வளமையாக நாங்கள் சாப்பிட்றதானே. மற்றது மீன் கறியும் வந்து சிங்களாக்கள் வைக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் இந்தியன் சொல்கிறீங்கன்னா ஃபுல்லாக சிங்கிள்ஸ் இந்தியன் ஃபுட்டும் மெனுவில் இருக்கணும். ஆனால் நாங்கள் கேட்டது அந்த சாப்பாடுகள் பெருசாக இல்லை, அது இல்லை. இப்போ புஃபே மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். குறிப்பாக நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து ஜெயதேவனராமே விகாரை. குறிப்பாக இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டடங்கள் அந்த காலத்தில் ஒரு சமூகம் இருந்ததுக்கான அடையாளங்களை வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். இதில் பாருங்கள் இவ்வளோ குரங்கள் இருக்குன்னு இந்த மரத்தடியிலங்க எல்லாமே வந்து ரிலாக்ஸாக இருக்குது இல்லைங்க. ஆனால் பயங்கர மோசமாக இருக்குங்கள். கவனம், இது அந்த குரங்குகள்கிட்ட போய் இந்த சொறி விளையாட்டுகள் அதுகளெல்லாம் காட்டுறீங்கன்னா கட்டாயம் கீறி போட்டு ஓடிடுங்கள், கடிச்சும் விட்டுருங்க சில. ஹலோ, என்ன சிங்கள் சூப்பராக இருக்கணும். இவ்வளோ நீட்டாக அந்த இடங்களை பாருங்கள் சிங்களாக்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. கயாலினி என்ன ஜோசினே இதில் எது கயாலினிக்கு நாங்கள் அடுத்தது எங்கே போகிறோம்னு தெரியாது. எங்கே போகிறோம் அடுத்ததா தெரியாது. சரி, இப்போ உஷா ஃபேக்ட்ரி லே அவுட், அதாவது குறைஞ்ச விலையில் வந்து நல்ல பொருட்களை வந்து வேண்டக்கூடிய ஒரு இடம். இது வந்து ஜர்னாலயம் வந்து இருக்குது. வளமையாக அன்றாடம் வந்தாலே கயாலினி இங்கே போகணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவா. கயாலினி ரெடியாக இருக்கிறீங்களா? உஷா ஃபேக்ட்ரி லே அவுட்டில் என்ன வேண்ட போகிறீங்க? பெரிய ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்றீங்க, அப்படி சின்ன கடைகளுக்கு வரலாம். உள்ள போய் பார்ப்போம். இந்த 200-700 ஸ்போர்ட்ஸுகள் வந்து எடுக்கலாம். இதில் எல்லாம் ஷூ, தொப்பியல் மற்ற நார்மலாக இதுகள் எல்லாம் இருக்குது. மேலே பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு இருக்குது. போய் பார்ப்போம். சரி, வந்துட்டோம். இது கேர்ள்ஸுன்ற சாப்டர் கூட காட்ட மாட்டேன். கையாளி நினைக்கிற துண்டுகளை மட்டும் உங்களுக்கு காட்டும். எல்லாம் எனக்கு ஒரே கவலை, எங்கே போனாலும் மீடியம், லார்ஜ், எக்ஸல் இருக்கு. 2XL இல்லாமல் இருக்காதான் தேடணும். உங்களையா 2XLக்கு போக சொல்லுது, XL ஏன்னு சொல்லணும். கம்பேக் கொடுக்குறேன். இப்போ ஒரு மேல் இதுக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே வந்து இப்படி இந்த சின்ன சின்ன பேக்கெட்டுகளில் வந்து போட்டிருக்கணும். பாய்ஸுக்கும் இப்படி தான். டிஷர்ட்டு 590 பரவாயில்ல. என்ன இந்த ஒரு காலத்தில் 590 வந்து விற்குதுன்றது வந்து சைஸுகள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி, சைஸுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் விலையும் வந்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன். சில வெள்ளை டிஷர்ட் எல்லாம் கிடக்குங்க. நல்லா போட்டோமா? ஜிம்போவை போட போகிறீங்களா? கையாளி வந்து முடிவு எடுத்துருக்கா ஜிம்போ அப்புறம் தான் குண்டாயிட்டே போகிறேன். இப்போ தான் நாள் வாயத்துறது உண்மையை சொல்லியிருக்கு, குண்டாயிட்டே போகிறேன்ட்டு. கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தினால் அளவோடு இருக்கலாம். முட்டையிலெல்லாம் வந்து சிங்கிள் ஆக்கள் போடுற மாதிரி தானே. நம்ம கழுத்து எங்களை தமிழாக்கள் மாதிரி ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஒரு சிலதுகள் வந்து அப்படி இருக்கும். மற்றதில் வந்து அமையாது எங்களுக்கு இங்கே எடுக்கல கழுத்து பிரச்சனைகள். இதுக்கு வந்தது முக்கியமான காரணம் எங்களோட வந்தாக்கள் வந்து இதில் பார்க்கணும் அப்படின்றது. அந்த வேலை தானே நாங்களும் சும்மா அப்படியே வந்திருக்கோம். எடுக்க எவ்வளோ போயிட்டு இங்கே 2XL கடைசியா 2XL 1790. இதெல்லாம் சிங்கிள் ஆண்டியாக்கள் போடுறது. அவன் ஆண்டின்னு சொல்றீங்களா? 1790 ரூபா தான். வடிவே இருக்கா எனக்கு. நல்லா இருக்குது. சரி, இப்போ பாய்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1790. இது வெளியில் ஒரு 3000 ரூபாய் கிட்ட போவேன். இந்த ஷோட்ஸுகள் நிறைய ஷோட்ஸுகள் வந்து எப்படி இருக்குங்க, நல்ல நல்ல வடிவான ஷோட்ஸுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இதில் பார்த்து எடுக்கலாம் நல்லது. இது யாரும் போட்டுட்டு அப்படியே வச்சு போட்டுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல மெட்டீரியல் இருக்கும். ஆனால் கலர் தான் வந்து எங்களுக்கு செட் ஆகாது. பிளாக்ல என்ன ஜீன்ஸை வெட்டி போட்டு வச்ச மாதிரி கிடக்கு. இது 2XL. இது எனக்கெல்லாம் அளவு இல்லை, இது பெருசு. அதோட இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொப்பியில் தான் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இதுகளெல்லாம் ஆக நல்ல வண்டியில் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. நல்ல பழைய ஜெஸ்துலக்ஸ்ண்டா தொப்பியை போட்டு கொண்டு தான் தெரிவேன். அதெல்லாம் காலங்கள் போச்சு. ஏன்னா பைக்கில் போய்க்க கட்டாயம் போடுறது இப்போ எல்லாம் இல்லை. இப்போ பைக்கில் போகிறதில்ல தானே, அதெல்லாம் போடுறதில்ல. இப்போ பாய்ஸ் இந்த டிஷர்ட் தொகுதிகள் அந்த நான் சொன்ன பாக்ஸ் மாதிரி எல்லாம் போட்டுருப்பேன். அதில் கையாளி காலமான டிஷர்ட்டுகள்லாம் வந்து இருக்குது. ஆனால் கேர்ள்ஸுக்கு டிஷர்ட் போடுறேன். சரி, அங்கே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்ப்போம். எனக்கு இதுக்குள்ள பெருசாக பிடிக்கல. கொஞ்ச நேரம் எங்களோட அலுவலெல்லாம் பார்த்துட்டு ஒரு மொச்சாட்டி ஒன்று ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்த நாங்கள். இதில் அந்த பாருங்கள் பின்னுக்கு தெரியிற உடுப்பு கடைக்கெல்லாம் பாஞ்சு விழுந்து பார்த்தது. ஆனால் ஆக்களுக்கு வந்து சைஸ் பிரச்சனை. மற்ற கட்டையாகவும் இருக்கேனே, கட்டையாகவும் இருக்குது, சைஸ் தான் இல்லை. அது எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. யாராவது 2XL உடுப்பு கடைங்க இருந்தால் சொல்லு. நாங்கள் தான் திறக்கணும் போல். இப்போ இந்த மொச்சாட்டியோ அன்றாடத்திலேயே பிரசித்தமான ஒரு ஐஸ்கிரீம் கடை அப்படின்றது மாதிரி
போட்டிருந்தவன் அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட கையால் 40 வகையான ஐஸ்கிரீம் இருக்கா. இஞ்சியோ ம் அப்படி என்ன ஸ்பெஷல் என்று பார்ப்போம். இதான் கடை, இதுதான் கடை. ஓப்பன் ஊபர் ஈட்ஸ் எல்லாம் இருக்கும். நன்றாக கடையை பாருங்கள், ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குண்டு. இந்த வந்த உடனே ஐஸ்கிரீமுக்கு போயிட்டு 40 வகையான ஐஸ்கிரீம் இருக்குது. இதில் மெனுவும் போட்டிருக்கணும். ப்ரைஸையும் வந்து பப்ளிக்காக போட்டிருக்கணும். என்ன செய்யறாங்க? என்ன 40 இருக்கு, 40 இருக்கு. யுவர் ஃபேவரட் ஒன், யுவர் which one special yeah ஒரே வந்து யோசிக்கணும். டேஸ்ட் பண்ணி கேரட் எல்லாம் இருக்கு. ஸ்பெஷல் blueberry and cakes mix. Okay. Oreo cheese cake. Yeah. Brownies. Vanilla mix nut. This one bubble gum. Yeah. Which flavor? Bubble gum. Okay. Sample. ஓகே. அதே வந்து டிக்டாக்ல போட்டிருந்தேன் நான் சாம்பிள் பார்க்கலாம் வந்து. பபிள் கம் வந்து சென்டர் ஃப்ரெஷ் மாதிரி இருக்குமோ தெரியல பாப்போம். அதே மாதிரி இந்த கேரட்டும் பார்ப்போம். என்ன சென்டர் ஃப்ரெஷ் லைட் அப்படி சென்டர் ஃப்ரெஷ் மாதிரி. ஓகே. வாரக்காண்டு போட்டிருக்கணும். இந்த இதில் இருக்குது, பேர் தெரியல. வாரக்காய், mango, vanilla, strawberry, blueberry, cherry, normal chocolate, collagen, yogurt creamy, banana and dates. Okay. Passion fruit, விரலுன்றது சின்ன காய் இருக்குது தெரியுமா? வட்டலாப்பம். ஓகே. சிங்கிள் இதுகள் எல்லாம் சேர்த்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துருக்கணும். பபிள் டீ அதுகள் எல்லாம் வந்து இதில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கணும். இந்த பபிள் டீ இங்கே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த கேரட்டில் ஒரு சாம்பிள். கேரட் சாம்பிள் வெக்கமே இல்லைல்ல. எது வேண்டுவோம் நாங்களோ வேண்டுவோம். இதான் வேண்டுவோம். இது என்ன செய்யணும்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 40 நாளைக்கு வந்து 40ஐயும் குடிக்கலாம். ஆனால் இலங்கையில் இருக்கிற சிங்களாக்களோட அந்த தனித்துவமான பழங்களை வச்சே வந்து இந்த பிராண்டை வந்து செய்திருக்கணும். கேரட் அப்படியே இருக்கு. அவன் என்ன கரண்டியா? எனக்கு பிடிக்கல. எனக்கு நல்லா இருக்கு. அப்போ அதை குடிக்க முடியாது. உழவரம் வந்துட்டு பனானா டேட்ஸை தான் கடைசியாக வந்து பைப்பில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இல்லை அதை எடுத்துகிட்டு வரேன். நான் இந்த ஸ்பெஷல், இந்த கடையில் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி, கையால் வேண்டிட்டு வாங்க. நான் அப்படி இந்த அம்பியன்ஸ் இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு உள்ள. இதில் பாருங்கள், சிம்பிளான ஒரு அம்பியன்ஸ், ஆனால் நீட்டாக இருக்குது, ஹைஃபையான லுக். இந்த மாதிரி இதில் பர்த்டே அதுகள் கொண்டாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதோட இதில் வந்து ஃபோட்டோக்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கையால் வேண்டிட்டு வந்துட்டா நாங்கள் இன்னும் காசு கொடுக்கல. அதோட இந்த ஐஸ்கிரீம் வச்ச விதமே வந்து வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த வளமையான அந்த ஸ்கூப் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பனானா டேட்ஸ், வாழைப்பழம் டேஸ்ட் தான் வருது. மற்ற பேரிச்சம்பழம் போட்டுருக்கேன். இதை நீங்கள் அங்கே ஊர்லேயே சாப்பிட்ருக்கலாம். அதே இங்கே வந்து சாப்பிட வந்து நீங்கள் சரி ஏதோ சாப்பிட்டு பார்ப்போம். வித்தியாசமாக ட்ரை பண்ணணும். நீங்கள் இது சாப்பிட்ருக்கீங்களா? ப்ளூபெர்ரி டேஸ்ட் அடிக்குது. நீங்கள் போன கேஃபில் சாப்பிட்டுட்டு ஆட பாவி இல்லை உண்மையாவா? சரி, நானும் வந்து சாப்பிட்டு அதில் கேக் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னவில்லை. அதில் கேக் கலந்துருக்கிறது வந்து வித்தியாசமாக தெரியுது. ப்ளூபெர்ரி தானே? ஆனால் அவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னது என்னென்னு எனக்கு என்ன தெரியல. ப்ளூபெர்ரி டேஸ்ட் தான் சொன்னாங்க. அதான் அதுக்குள்ள கேக் கலந்தது ஸ்பெஷல். அதான் இந்த சாப்பிட்டு பார்ப்போம். டேட்ஸ் கலந்தது எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குண்டா இந்த மஞ்சள் கலர் பவுக்க கொண்டு வரும் தெரியுமா? அந்த அந்த நீட்டா அதே தான் நல்லா இருக்கு. கயாலடி என்ன யோசிக்கிறீங்களா? இப்போ பபிள்ஸ் டீ அப்படிங்கிறது கருப்பாக தானே இருக்கும். பபிள்ன்றது அதுக்கு உள்ளே இருக்குது, உள்ளே போட்டிருக்கணும். கருப்பாக இருக்காது, அதோட ஒரு ஃப்ளேவர். இது வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் வெனிலாவோ ஏதோ ஒன்று சொன்னவே. வேணான்ட்டு நான் குடிக்கிறேன். என்ன கையாளி இடும்பு மாதிரி போலையோ தெரியல ஓடுறதுனால நான் மாதிரி இன்றைக்கு கொடுக்குற ஐஸ்கிரீம்லாம் நாளைக்கு சளியாக வேலை செய்யும். கடி வருது ஜெல்லி காணவா? பால் விட்டுக்கிறாங்க. இப்படி கிழக்கைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போலை ஐஸ் கட்டி போல இருக்கு. ஐஸ் கட்டி போல. ஓகே, நல்லா தானே இருக்குது.
சூப்பராக இருக்குது உண்மையிலுமே. நல்லா இருக்குதான். நான் பால் விட்டுருக்கு. பால் விட்டாலாம் வேறு வேறு பார்த்தீங்களா வாட்டர் ஃபுட் ரிவ்யூ எல்லாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. நான் சொல்கிறேன் நியாயமானது. அதுவும் வந்து உங்களுக்கு ஜெலியா இல்லை என்னென்னு தெரியும். நல்லா இருக்குது. அது ஜெலி சூப்பராக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே நல்லா இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக குடித்தோமோ அவ்வளோத்துக்கு சுருக்கமாக ஒரு சம்பவத்தை 5 பேர் குடித்ததுக்கு எவ்வளோ பில் வந்திருக்கு. 5 பேருக்கு ஓகே தான். ஆனாலும் வந்து அந்த நாங்கள் குடித்த என்ன பஃபில் டீயா நீங்கள் 1118 ரூபா 190 ரூபா இவ்வளோத்தை வந்து நாங்கள் சரி நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்குறது தானே இருக்கா. அதில் வந்து எந்த பிளே இல்லைன்னு நினைக்கிறேன். அதோட கயாலினி நாங்கள் வீட்டை வலிக்கிடுவோம் வேணே. சரி இப்போ நாங்கள் அனுராபரத்தை முடிச்சு கொண்டு வீட்டை போய்க்கல. கயாலினி கடனாலாக ஒரு விஷயத்தை நாங்கள் வைக்கணும் ஒரு வீடியோ எடுத்துகிறாங்க. யாழ்ப்பாணம் போய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுதொழில் தொடங்கியிருக்கிறான். அதை பற்றின ஒரு விளக்கத்தை வந்து கயாலினி ஒரு இடத்துல வந்து சொல்லுவாள். கிட்டத்தட்ட நாங்கள் காங்கேசபுரம் அடியில் சொல்லுவாள். என்னன்றதை அப்படியே கேட்டுட்டு வாங்க. கயாலினி சொல்லுங்கள், என்ன தொழில் என்ன பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க? பிஸ்னஸ் வந்து இல்லை இப்போ இந்த ஆக்கள் வந்து கேட்குறதானே. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இப்போ பொருள்லேருந்து வந்து அஞ்சால வந்து அரிசிமா தூள்கள் மற்ற பலகாரங்கள் அப்படி தான்றது. இப்போ முந்தி என்ன யாராவது தெரிஞ்ச ஆக்கள் வந்து கேட்டால் அது சும்மா ஏதாவது எப்படி செய்திருந்தேன். இப்போ தான் ஒரு அக்கா வந்துருந்தவா பாவா கேட்டால் வேறு அவைய முதலும் வேண்டவே தானே. இப்போ நான் சொன்னால் முதல்ல எங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்றோன்னே. அப்போ சரி எனக்கு கொஞ்சம் சாமான் செய்து தாங்களேன்னு அப்படின்னு கேட்டான். இப்போ வெளியில் வேண்டுற இதுக்கு தானே. அப்போ நீங்களும் உங்களுக்கும் அது ஒரு தொழிலாக போனால் அப்போ தான் யோசிச்சேன். சரி நாங்களும் இப்படி செய்வோம் என்ன தெரிஞ்ச ஆக்கள் மூலமோ இல்லாட்டி இப்போ அதே மாதிரி இப்போ நான் என்னென்னு தொடங்கியிருக்கேன். நிறைய நேரம் வீட்டில் சும்மா இருக்கிறேன். அப்போ அதுக்கு இப்படி ஒரு ஒன்றை தொடங்கினா நல்ல மாட்டது. எனக்கு முழுசாக செய்ய தெரியுமாண்டி இல்லை, அம்மாவுக்கு தெரியும் இல்லாமல் அதோட அம்மாவோட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணி அது ஒரு இது பிஸ்னஸாக இருக்கட்டும்ட்டு. அதால் இப்போ உங்களுக்கும் யாருக்காது இப்போ என்ன முதல்ல நான் அது என்னென்னு காட்டுவோம் வாங்க. என்னென்ன பொருள் இன்றைக்கு கொடுக்க போகிறீங்க? இப்போ இன்றைக்கி வந்து என்னட்டவா கேட்டது வந்து இது உளுத்தம்மா. ஓகே, இது உளுத்தம்மா. இது வந்து குரக்கன்மா. எல்லாம் 2 கிலோவா வந்து இருக்குது குரக்கன். இது இடித்து வறுத்த அரிசிமா. பயன்படுத்துகிற இடித்து வறுத்த அரிசிமா. இது புட்டை வைக்கிறதுக்கு. ஓகே, இது குரக்கன்மா வாக கேட்டவா உளுத்தம்மாவும் கேட்டவா. இது வந்து பார்க்க பைத்தம் பலகாரம் மாதிரி இருக்கும். இது அதில் பேரிச்சம்பளம் போட்டு செய்வோம் அந்த பலகாரம். மற்றது பருத்திர வடை. இது நாங்கள் வேறு தூள் அதுகள் என்னென்றாலும் போன முறையும் இந்த அக்காவுக்கு தான் நாங்கள் தூள் செய்து கொடுத்து விட்டோம் நாங்கள். அப்போ இந்த முறை தூள் இருக்குன்னு சொன்னவா தை தான் கொடுத்தேன் நாங்கள். அப்போ தூள் இருக்குது நீங்கள் இந்த சாமான் செய்து தாங்கன்னு சொன்னதால் இப்போ செய்து கொண்டு போகிறோம். வெளிநாடு மட்டும் இல்லை இலங்கையிலையும் யாராவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் செய்து தரலாம். அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து நிற்கிறீங்க தூர இடம் என்றாலும் நாங்கள் பார்சல் பண்ணி விடுவோம். இப்படி எங்களுக்கு கிட்ட வேண்டாம் நாங்கள் கொண்டு வந்து தருவோம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கும் நாங்கள் இடையில கொடுத்துருக்கோம். அது நாங்கள் வீடியோ போட்டதில் பார்சல் போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு யாரும் வேணுமென்று சொன்னால் ஜெஸ்ஸி விலாக்ஸ்னா கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள். இது இன்றைக்கு என்ன முதலாவதாக கொண்டு அவாக்கு தான் கொடுக்க. கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம். சரி, அதோட வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஒரு சூப்பரான இடம் தானே. அது இலங்கைன்ற ஒரு முனை காங்கேசந்துறையில் வந்து இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமையான முறையின்படி வந்து இந்த ரெயின் இன்ஜினை வந்து திருப்புறது. இங்கே தான் வந்து கொழும்புக்கு வந்து ரெயின் வந்து போகிறது. சரி, நாங்கள் இப்போ இதிலேருந்து உடுப்பட்டியில் போய் கொடுக்க போகிறோம். சரி, இப்போ கேட்டிருப்பீங்க கயாலினி என்ற ஒரு சிறு கைத்தொழில் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். கடை கொண்டு போனாங்களே கடை கொண்டு போனாங்க. அங்கே நடந்த சம்பவத்தையும் ஒரு பார்த்துட்டு வந்துருக்கு. கஸ்தூரியார் ரோட்டடிக்கு வந்து நாங்கள் குறிப்பாக வந்து ஜோனி டேக்ஸ் அவரதில் எல்லாருக்குமே தெரிஞ்சு பழமையாகவே சாரி எடுக்கிறேன்டா வந்து சில்க்கு சாரியை வந்துட்டு போனவேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுகளுக்குள்ள பார்க்கிங் கார் விடுறது வந்து அலுப்பான ஒரு விஷயம். தயவுசெய்து ஒரு யாராவது இல்லை காணியில் இருந்தால் ஒரு பார்க்கிங் வசதிகள் செய்கிற மாதிரி ஒரு மாடி அடித்து வைங்கள்ட்டா நல்ல உழைப்பு கொண்டு உழைக்கலாம். உள்ளுக்குள்ளே போய் உடம்பையாக காட்டுறதானே பார்ப்போம் என்ன கட்ட மாட்டோம். இதில் பாருங்கள், இந்த கடை தான் வந்து ஜோனி டேக்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சாரிகளுக்கு வந்து சூப்பர் கடை உண்டு. இப்போ உள்ள வந்து சாரி பார்த்துட்ருக்கோம். இதுதான் வந்து பாட்டி சாரியா கயாலிக்கு கொண்டு போடுவோம். அவ்வளோ 10,000 எனக்கு வேணும். பார்த்துட்டு தான் போடுது. எனக்கு நான் அப்படி சாரி கட்டுறது இல்லை, நான் கட்டி பழகுவேன். சரி, இது அது இல்லாமல் அதே டிசைன் தான். நிறைய சாரிகள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். டார்க் ப்ளூ சாரி அல்ல டபுள் எக்ஸ்எல் அந்த வேலை இருக்கு. ஐத்தான் நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தான் பக்கத்துல என்ன மாதிரி பர்ச்சேஸ் முடிஞ்சதா? முடிஞ்சது.
நாங்கள் ஒரு 2,11,000 ரூபாய்க்கு வேண்டினாங்க ஒரு ஜூஸ் கூட இவ்வளோ நேரம் மினக்கட்டி இவ்வளோ வேண்டுறமே ஒரு ஜூஸ் தருவோம் இல்லை சரி அதை பிஸியில் மறந்துட்ட போல நாங்கள் அடுத்த கட்டத்தை என்ன நடக்குது தூக்கிக்கினாங்க ஐயோ சரி ஓகே சரி இப்படி நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த கடையில் மேலுமே பிஸியாக இருந்திருப்பீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன் அதோட வந்து நீங்களும் ஆர்டர் பண்ணுறேன்டா ஆர்டர் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னா ஆர்டர் பண்ணலாம் இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்களேன்னு சொன்னாலும் உங்களுக்கு வேற எங்களுக்கு கிட்ட இருக்கிற யாழ்ப்பாணம் பவுனியா என்ன முல்லைத்தீவு வரைக்கும் நாங்களே கொண்டு வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் அவள் வந்து ஏதாவது ஒரு சாதிக்கொண்டு என்ன சாதிக்க போயிடும் எங்களுக்கு சாதிக்கணும் நான் படிச்சிருக்கேன் எனக்கு இப்போ வேலை இன்னும் கிடைக்கல இப்போ நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஐடி டிப்ளமா வந்து நான் முடிச்சிருக்கிறேன் எனக்கு அதாலையும் வேலை நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ அது கிடைக்கும் வரைக்கும் இது ஒன்று செய்வோம்னு சொல்லி தான் நான் நினைப்பேன் உங்களுக்கு அப்படி வேணும் பார்சல் அனுப்பணுமென்றாலும் ஓகே அதுவும் எங்களால் அனுப்பலாம் அப்படி தொடர்பு கொள்ளணுமெண்டா ஜெசிவ்லக்ஸ்ன்ற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அவருக்கு கால் பண்ணினா அதிலேயே தொடர்பு கொள்ளலாம் ஓகே எனக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் செய்வீங்கன்னா நல்லா இருக்கும் சரி பாய்